ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியோர் மசாலா டேஸ்டி. இன்றைக்கி நம்ம பியோர் மசாலா டேஸ்டியில் என்ன மசாலா பொடி பார்க்க போகிறோன்னா குருமா மசாலா தாங்க. இந்த குருமா மசாலா கடையில் நம்ம வாங்குகிற குருமா அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். அதற்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி ஒரு 750 கிராம் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு இப்படி நம்ம உடைச்சோமா உடையிற பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா உடையிற பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வரமிளகா ஒரு 150 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன் வரமிளகா 150 கிராம் மட்டும் போதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய ஸ்பைசஸ் பொருள் நம்ம சேர்த்துறதுனால வரமிளகா கொஞ்சம் குறைவாகவே நம்ம சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி நம்ம 750 கிராம் சேர்த்தனோம்னா வரமிளகா 150 கிராமே போதுங்க. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துற பொருட்கள்லாம் அதுவே ஸ்பைசஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். வரமிளகாயை நம்ம சூடு ஏறுற மாதிரி வதக்கிட்டுங்க. வரமிளகா ரொம்பலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு அது ஒரு சூடானால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம், உளுத்தம்பருப்பு ஒரு 50 கிராம், ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா, இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பொருள் சேர்த்த போகிறோன்னா சீரக மிளகு சேர்த்த போகிறோங்க. ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீரக மிளகை நல்லா வறுத்துக்கலாங்க. மிளகு ஒரு 100 கிராம், சீரகம் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகத்தை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ சீரகத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன சேர்த்த போகிறோன்னா பட்டை சேர்த்த போகிறோங்க. அதுலேயே கிராம்பு சேர்த்திடலாம், அதுலேயே கல்பாசியும் சேர்த்திடலாம், அதுலேயே அன்னாசி பூவும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா வறுக்கிறோம்னா இது எல்லாமே ஒரே பதத்தில் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். இதை தனித்தனியாக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ரொம்ப வறுக்கணுன்றதும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கும் கம்மியாக வறுத்திங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் இதுலேயே இன்னும் ஏலக்காய் அப்புறம் ரோஸ் மொக்கு இதெல்லாம் கூட வறுக்கலாம், நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பட்டை எவ்வளோ சேர்த்தணுன்னா 300 கிராம் சேர்த்தணுங்க. அன்னாசிப்பூ 75 கிராம் சேர்த்தணும், கிராம்பு 75 கிராம் சேர்த்தணும், கல்பாசி மட்டும் நம்ம கம்மியாக சேர்த்தனா போதுங்க, 25 கிராம் சேர்த்தணும். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு எவ்வளோ சேர்த்துக்கலான்னு கேட்டிங்கன்னா 4 கிலோ சேர்த்துக்கலாம். சோம்பு இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ சோம்பை நம்ம நல்லா வறுத்துட்டுங்க. சோம்பை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன சேர்த்துலான்னா ரோஸ் மொக்கு சேர்த்துக்கலாங்க. ரோஸ் மொக்கு ஒரு 100 கிராம் சேர்த்துனிங்களா போதும். இப்போ இதை நம்ம நல்லா ரொம்ப நல்லாலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வறுத்து விட்டிங்களா போதும். இதுவே போதும் வறுத்தது. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ வெந்தயம் ஒரு 35 கிராம் வறுத்துக்கலாங்க. வெந்தயமும் கொஞ்சம் கலர் மாற அளவு வறுத்தா போதுங்க. இப்போ நம்ம கசகசாவை வறுத்துக்கலாங்க.
இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்திங்களா போதும். ஏன்னா ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது பாத்திரம். அதனால் அதை நம்ம ரொம்பவே வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போதும். இப்போ பார்த்திங்கன்னா கசகசா இந்த பதத்துக்கு வந்தால் போதுங்க. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன வறுக்க போகிறோன்னா ஜாதிக்காய் தாங்க. அது ஜஸ்ட் ஒரு சூடேற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஜாதிக்காயை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இதை நம்ம அரைக்க போகும்போதே இதை நல்லா உடச்சிக்கலாங்க. அப்போ தான் அது நல்லா மிஷினில் அரைப்படும். இப்போ நம்ம அடுத்ததாக ஜாதிபத்திரி தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஜாதிபத்திரி ஒரு 30 கிராம் ஆட் பண்ணால் போதுங்க. இதையும் ஜஸ்ட் ஒரு சூடேற அளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாக இருக்குன்றதுனால ரொம்பவே வறுக்கணுன்றது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். இப்போ ஜாதிபத்திரி பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குருமா மசாலுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ இதை நம்ம மிஷினில் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா நம்ம காய வச்சிடணும். எந்த ஒரு மசாலா பொடியுமேங்க நல்லா காய வச்சு அரைக்கும்போது அதில் சீக்கிரம் பூச்சி ஏறாதுங்க. இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் பேசுகிறதுல ஏதாச்சும் தவறு இருந்தால் நான் என்னை மாற்றிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பயும் தேவை. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது கடை குருமா டேஸ்ட்லேயே கிடைக்கும். ஸ்மெல்லும் அதே அளவுக்கு கிடைக்கும். மேபி நீங்கள் இதை வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது வாசம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். தேங்க்யூ ஸோ மச்.